கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நொறுக்கவும் நோயினால் வதைக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். ஏசாயா 53:10 வார்த்தை. இந்த இறை வார்த்தைகள் நம்மை பதற வைக்கலாம். ஒரு தந்தை தன் மகனை நொறுக்க விரும்புவாரா? இந்த மறைபொருளை அவிழ்ப்பதே இந்த தவக்காலத்தின் நோக்கம். தவக்காலத்தின் தன்மை என்பது நம்மை நாமே நொறுக்கி இறைவனின் திருவுளத்திற்கு பணியச் செய்வது என்று சொல்லலாம். ஏசாயா 53 இறையில் பார்வை என்ன? நொறுக்கப்படுதல் என்பது தண்டனை அல்ல, அது ஒரு மீட்புக்கான பலி. கில்ட் ஆஃபரிங். ஒரு தானியம் நொறுக்கப்பட்டால்தான் அது மாவாகி அப்பமாகி பசியாற்ற முடியும். ஒரு அரிசி நொறுக்கப்படுகிற போதுதான் அது தோசையாகவோ இட்லியாகவோ மற்ற உணவாகவோ மாறுகிறது. இயேசு நொறுக்கப்பட்டதால் தான் நாம் இன்று விண்ணக அப்பத்தை பெறுகிறோம். நம் வாழ்வில் வரும் நோய், சோதனை, தோல்வி ஆகியவற்றின் சாபமாக நாம் பார்க்கக்கூடாது. அவை இறைவனால் அனுப்பப்பட்ட அறுவடைக்கு முந்தைய நொறுக்குதல் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்தன் கடவுளிடம் கேட்டானாம், ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறேன்? ஏன் இவ்வளவு துன்பப்படுத்துகிறேன்? கடவுள் சொன்னார், உன்னை வைரம் என்று நினைத்து நான் செதுக்குகிறேன். அதற்கு பக்தன் சொன்னான், பரவாயில்லை ஆண்டவரே, என்னை ஒரு சாதாரண கல்லாக விட்டு விடுங்கள், இந்த வழி வேண்டாம். ஆனால் கடவுளுடைய விருப்பம் நாம் கல்லாக இருப்பதல்ல, வெளிமதிப்பற்ற வைரமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே மனித விருப்பம், கடவுள் விருப்பம், இதற்கு இரண்டுமே போட்டியாகவே இருக்கிறது. இன்று மனிதர்கள் எத்தகைய வாழ்வை தேடுகிறார்கள், ஆனால் கடவுள் எதை தருகிறார் என்பதை நாம் நீண்ட பட்டியலிட முடியும். ஒரு சில மனிதர்கள் துன்பமில்லாத சொகுசு வாழ்வை விரும்புகிறார்கள். கடவுள் சிலுவை சுமக்கும் புனித வாழ்வை விரும்புகிறார். மனிதர்கள் உடனடி வெற்றி மற்றும் புகழை விரும்புகிறார்கள். கடவுள் பொறுமையால் விளையும் நிறைவாழ்வை விரும்புகிறார். மனிதர்களாகி நாம் நோயற்ற உடல் நலம் மட்டுமே வேண்டும் என்று விரும்புகிறோம். கடவுள் ஆன்மாவின் முடிவில்லாத நலனை விரும்புகிறார். நான் என்ற அகந்தை உயர்வை மனிதன் விரும்புகிறோம். கடவுள் அவரை போல நொறுக்கப்படக்கூடிய தாழ்ச்சி நமக்கு வேண்டும். உலகம் உன்னை காப்பாற்றிக்கொள் என்கிறது ஏசாயா 53. ஊழியனோ தன்னையே பலியாக தந்தார் என்கிறது. தவக்காலத்துடைய நோக்கம் என்ன? நம்முடைய சுயநல விருப்பங்களை இறைவனின் பொதுநல திருவுளத்தோடு இணைப்பதே இந்த 40 நாட்களின் நோக்கம். துன்பத்தில் பங்கேற்பது நிறைவாளுடைய திறவுகோள். நாம் பட்ட துன்பத்தின் பயனை அவர் கண்டு நிறைவடைவார். பலருடைய பாவங்களை தாமே அவர் சுமந்து கொண்டார். நாமும் கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கேற்பது எப்படி? நம் வாழ்வில் நோயையும் வரக்கூடிய சோதனைகளையும் இறைவனின் திருவுளம் என்று எப்படி ஏற்பது என்று தியானிப்பதுதான் இந்த தவக்காலம். அடிக்கடி நம்முடைய உணர்வுகள் என்ன சொல்லுகிறது? ஏன் எனக்கு மட்டும் இந்த நோய் என்று கேட்கிற போது சிலுவையில் தொங்கும் இயேசுவின் காயங்களை நாம் பார்க்க வேண்டும். அவரடைந்த காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்பதை முழுமையாக நம்பி உணர வேண்டும். உங்கள் துன்பத்தை இயேசுவின் துன்பத்தோடு இணையுங்கள். இயேசுவின் துன்பத்தோடு இணையுங்கள். உங்கள் படுக்கை அறையே ஒரு பலிபீடமாக மாறட்டும். உங்கள் நோய் வீணான வேதனை அல்ல, அது உலக மீட்புக்காக நீங்கள் இயேசுவோடு இணைந்து செலுத்தும் இரத்தமில்லா பலி. இரத்தமில்லா பலி. ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊசி போடும்போது குழந்தை கத்தி அழுகிறது. அம்மா, எனக்கு வலிக்கிறது. ஏன் எனக்கு வலிக்கிறது என்று அது நினைக்கிறது. ஆனால் தாய்க்கு தெரியும், அந்த ஒரு நிமிட வழி இல்லை என்றால் எதிர்காலத்தில் குழந்தையை
நோய் கொன்றுவிடும் என்று. இன்று நாம் அனுபவிக்கும் நொறுக்கப்படுதல் என்பது என்ன? அது வாழ்விற்கான, முடிவில்லாத வாழ்விற்கான ஒரு தடுப்பூசி, வேக்சின். கொரோனா காலத்திலே வேக்சின் போடப்பட்டோம். குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. ஏசாயா 53:12 சொல்லுகிறது, எப்படி ஆசீர்வாதம் பெறுவது? ஆதலால் நான் அவருக்கும் பலரிடையே பங்களிப்பேன், வலிமையுள்ளவரோடு அவர் கொள்ளை பொருளை பங்கிடுவர் என்று சொன்ன வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த துன்பம் உம்முடைய விருப்பம் என்றால் இதை சுமக்க எனக்கு பலன் தாரம் என்று சொல்லும்போது நமக்கு ஆசீர்வாதம் தொடங்குகிறது. அப்படிப்பட்ட துன்பமான நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளிடம் சரணடைய வேண்டும். நம்முடைய காயங்களை மற்றவர்களை குணப்படுத்தும் மருந்தாக மாற்ற வேண்டும். உங்கள் கண்ணீர் மற்றவர்களுக்கு புன்னகையை தரட்டும். கிறிஸ்துவின் பாடுகள் நாம் எந்த அளவுக்கு பங்கேற்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய உயிர்ப்பின் மகிமையிலும் பங்கேற்போம். ஏசாயா 53:10 குறிப்பிடும் பாரமான கடினமான வார்த்தையை அவரை நோயினால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். நம் வாழ்வில் அனுபவங்களோடு இணைத்து நோய் மற்றும் சோதனை எவ்வாறு ஒரு ஆசீராக மாறும், பிளெஸ்ஸிங்காக மாறும் என்பதை இன்னும் ஆழமாக நாம் தியானிக்கலாம். நோயும் துன்பமும் வேதனை எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற முடியும்? முதல், நோயில் ஒரு நிறுத்த அறிகுறி, தி டிவைன் பாஸ் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் எத்தகைய வாழ்வை தேடுகிறார்கள்? ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்வு, எதற்கு நேரமில்லாத பரபரப்பான வாழ்வு என்று. ஆனால் கடவுள் எப்போது நம்மை நோயினால் வதைக்க அனுமதிக்க முற்படுகிறார்? வதைத்தல் என்பது இங்கே சித்திரவதை அல்ல, துன்பப்படுத்துவதல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு, பியூரிபிகேஷன். பிஸியாக இருக்கும் மனிதன் கடவுளை மறக்கிறான். ஒரு நோய் வரும்போதுதான் அவன் படுக்கையில் விழுகிறான். அப்போதுதான் அவன் அண்ணாந்து பார்த்து கடவுளே என்று கேட்கிறான். இங்கே பாடம் என்ன? படுக்கை ஒரு பலிபீடம். அங்கேதான் நம் அகந்தை நொறுக்கப்படுகிறது. ஏனென்றால் எல்லாம் முடியும் என்ற மனிதன் உம்மால் மட்டுமே முடியும் என்று சரணடையும் இடம் அந்த நோய் படுக்கைதான். நோய் வந்துவிடம்தான் ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவரே, ஃபாதர் வேண்டிக் கொள்ளுங்கள் நோய்க்காக என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். அதுவரைக்கும் கடவுளை பலர் தேடுவதில்லை. இரண்டாவது, காயங்கள் குணமாக்கும் மருந்துகள், தூண்ஸ் as a medicine. ஏசாயா 53:5 நாம் பார்க்கிறோம், அவர் அடைந்த காயங்களால் நாம் குணமடைகிறோம். இது ஒரு மாபெரும் முரண்பாடு, பாரடாக்ஸ் என்று சொல்லலாம். ஒருவருடைய காயம் எப்படி இன்னொருவருக்கு மருந்தாகும் என்று கூட கேட்கலாம். புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு புனிதர் சொன்னார், என் நோய் எனக்கு கடவுளை காட்டியது. என் நோய் எனக்கு கடவுளை காட்டியது. இது பலருக்கு நோய் தான் கடவுளை காட்டுகின்றது. உங்கள் நோய் உங்களை திருத்துவது மட்டுமல்ல, உங்களை பார்க்கும் மற்றவர்களையும் திருத்துகிறது. ஒரு நோயாளி தன் துன்பத்தை பொறுமையோடும் ஜெபத்தோடும் இருக்கும் போது அவரை பார்க்கும் ஆரோக்கியமானவர்கள், இவ்வளவு துன்பத்தில் இவர் கடவுளை துதிக்கிறாரே, நாம் எவ்வளவு நன்றி கட்டவனாக இருந்திருக்கிறோம் என்று மனம் மாறுகிறார்கள். உங்கள் நோய் பலருக்கு மனமாற்றத்தின் கருவியாக மாறுகிறது. பெரும்பாலும் குடிவெறியினாலும் தவறான பழக்கத்தினாலும் ஏற்படக்கூடிய நோய்கள் அறிகுறி. ஆம், அவர் அடைந்த காயங்களால் தான் நாம் குணமடைகிறோம். இந்த ஒற்றை வரி கத்தோலிக்க திரு அவையின் இதய துடிப்பு போன்றது. இது ஒரு மருத்துவ அறிக்கை அல்ல, இது ஒரு ஆன்மீக பரிமாற்றம், தி டிவைன் எக்ஸ்சேஞ்ச். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். இந்த வார்த்தை தான் தவக்காலத்தின் உச்சக்கட்ட பகுதியாக இருக்க வேண்டும். இவற்றை நாம் இன்னும் விவரிக்கலாம், 4 நிலைகளிலே பார்க்கலாம். ஒன்று, ஆன்மீக பரிமாற்றம். இங்கே ஒரு மாபெரும் வர்த்தகம் நடக்கிறது. இயேசு நம்மிடமிருந்து எதை வாங்கிக் கொள்கிறார்? பதிலுக்கு எதை தருகிறார்? இயேசு எடுத்துக்கொண்டது நம்முடைய பாவம், நம்முடைய நோய், சாபம், நம்முடைய சோதனை மற்றும் சாவு. இயேசு நமக்கு கொடுப்பது என்ன? அவருடைய நீதி, சுகம், ஆசீர்வாதம், அமைதி மற்றும் முடிவில்லாத வாழ்க்கை. நம்முடைய பாவத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் சாபத்தையும் எடுத்துக்கொண்டு நமக்கு நீதியையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் அமைதியை கொடுக்கிறார். இது ஒரு வர்த்தகம் போன்றது என்று சொல்லலாம். ஒரு நோயாளிக்கு இரத்த தானம், பிளட் டிரான்ஸ்பியூஷன் செய்வது போல
தன் தூய இதயத்தை இரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மிடமிருந்து நச்சுத்தன்மை கொண்ட பாவ இரத்தத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் காயப்பட்டதால் தான் நமக்கு மருந்து கிடைக்கும். அவர் செத்தால் தான் நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்பது கடவுளுடைய நியதியாக இருக்கிறது. காயங்கள் ஏன் மருந்தாக மாறின என்று கேட்டோம் என்றால், உலகில் காயங்கள் வலி தரும், ஆனால் இயேசுவின் காயங்கள் மட்டும்தான் சுகம் தரும். பாருங்கள், இடம் இளைப்பாறுதல் கொள்ளுங்கள். அவர் முதுகில் விழுந்த ஒவ்வொரு கசையடியும் நாம் செய்த இச்சை மற்றும் சிற்றின்ப பாவங்களுடைய பரிகாரம். அவர் தலையில் அழுத்திய முட்கள் நம்முடைய அகந்தை, தற்பெருமை மற்றும் தீய எண்ணங்களால் வந்த சோதனைகளுடைய துன்பங்களை அகற்றின, வாதைகளை அகற்றின. ஆணிகள், அவர் கைகளில் கால்களில் பாய்ந்த ஆணிகள் நம் தவறான பாதையில் சென்றதற்காகவும் தீயவற்றை செய்ததற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை ஏற்றன. ஆழமான உண்மை என்ன தெரியுமா? அவர் நமக்காக திறந்த 5 காயங்களும் நம் உள்ளே புகுந்து தப்பித்துக் கொள்ளும் புகலிடம், ரெஃப்யூஜ். அந்த 5 காயங்களினால் நாம் குணமடைகிறோம். நம்முடைய ஆன்மா அந்த புண்களுக்குள் ஒளியும் போது இறைவன் நீதியால் வரும் தண்டனை நம்மை தீண்டப் போவதில்லை. ஒரு தந்தை இருந்தார். அவர் வெறும் செல்வந்தர். அவருடைய மகன் ஊதாரித்தனமாய் சுற்றி ஊரங்கும் கோடிக்கணக்கில் கடன் வாங்கி வைத்திருந்தான். கடன்கார மகனை அடிக்க வந்தார்கள். மகன் பயந்து போய் தந்தையிடம் போடினான். தந்தை என்ன செய்தார் தெரியுமா? மகனை வீட்டுக்குள் அனுப்பிவிட்டு வாசலில் வந்து நின்று கடன்காரரிடம் சொன்னார், அவன் வாங்கிய கடன் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், அவனை அடிக்காதீங்க, வேணும்னா என்ன அடிங்க. அவள் தந்தையை அடித்தார்கள், காயம் ஏற்படுத்தினார்கள். தந்தை அடி வாங்கி காயப்பட்டு பணத்தை கட்டிய பிறகுதான் அந்த மகனுக்கு விடுதலை, குணம் கிடைத்தது. இயேசு அந்த தந்தை, நாம் தான் அந்த ஊதாரி மகன் என்பதை உணரக்கூடிய காலம் இந்த காலம். இன்றைய சூழலில் குணமடைதல் என்பதுடைய பொருளை நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய காயங்களால் குணமடைகிறோம் என்றால் நமக்கு நோயே வராது என்ற அர்த்தம் அல்ல. இது 3 வகையான சுகத்தை குறிக்கிறது. ஒன்று ஆன்மீக சுகம், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். பாவத்தினால் கடவுளிலிருந்து பிரிந்த உறவு சரியாவது, இதுதான் முதன்மையான குணம். இன்றைய குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன, உடைந்து கிடக்கின்றன, பிரமாணிக்கமற்ற நிலையில் இருக்கின்றன. அவர்களெல்லாம் ஆன்மீக குணம் அடைய வேண்டும். 2வது உளவியல் குணம், கசப்புணர்வு, பயம், கவலை ஆகியவற்றின் விடுதலை. அவர் நொறுக்கப்பட்டதால் நாம் உடைந்த உள்ளம் ஒட்ட வைக்கப்படுகிறது. 3வது தான் இந்த உடல் சுகம், பிசிக்கல் ஹீலிங். இறைவனின் திருவுளம் இருந்தால் அதிசயம் நடக்கும், இல்லையெனில் அது நோயை சுமக்கும் பலம் கிடைக்கும். ஆண்டவருடைய அந்த காயத்தினால் ஆன்மீக குணம், உளவியல் குணம், உடல் குணம், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், இமோஷனல் ஹீலிங் அண்ட் பிசிக்கல் ஹீலிங். ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட போறது எதுக்கு? பெரும்பாலும் உடல் ஹீலிங் தான் போறோம், மற்ற 2ஐயும் தேடுவதில்லை. அன்மக்களே, உங்கள் காயங்களை மறைக்காதீர்கள், அதை இயேசுவின் காயங்களோடு இணையுங்கள். ஒரு உடைந்த பாத்திரத்தை ஒட்ட வைக்க எப்படி ஒரு பசை குளூ தேவையோ, அப்படி உடைந்த வாழ்வை ஒட்ட வைக்க இயேசுவின் ரத்தம் என்ற பசை தேவை. அவர் காயப்பட்டதால் தான் அந்த ரத்தம் வெளியே வரும். அந்த ரத்தம் உங்கள் மேல் பட்டால் நீங்கள் குணமாவீர்கள். ஆண்டவரே, நான் படும் இந்த சிறு வாதையை, துன்பத்தை உமது பெரிய காயங்களோடு இணைக்கிறேன். உமது காயங்களில் வழியாக வழியும் ரத்தமின் ஆன்மாவின் காயங்களை கழுவட்டும். நான் அடைந்த பாவ நோய்க்கு உமது காயங்கள் மருந்தாகட்டும் என்று நாம் சொல்லுவோம். நகைச்சுவையாக ஒரு நிகழ்வு சொல்வது உண்டு. ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு தூக்கமே வராது, எப்போதும் டென்ஷனாக இருப்பார். அவர் கடவுளிடம் போய், ஆண்டவரே, எனக்கு பணமும் புகழும் கொஞ்சம் அமைதி தாரும் என்றார். எனக்கு பணமும் புகழும் போதும், கொஞ்சம் அமைதி தாரும் என்றார். கடவுள் அவருக்கு 1 வாரம் டைபாய்டு காய்ச்சலை கொடுத்தாராம். அவர் 1 வாரம் அமைதியாய் படுக்கையில் இருந்தார். போன் இல்லை, மீட்டிங் இல்லை. 1 வாரம் கழித்து அவர் சொன்னார், ஆண்டவரே, இந்த காய்ச்சல் வந்ததால் தான் எனக்கு மன அமைதி என்றால் என்னவென்றே தெரிந்தது. என் குடும்பத்தோடு பேசி எவ்வளவு காலமாகிறது என்பதை உணர்ந்தேன் என்றாராம். ஆம், சில நேரங்களில் கடவுள் கொடுக்கும் காய்ச்சல் என்பது அவர் நமக்கு கொடுக்கும் கட்டாய விடுமுறை.
தொழில்முறையாக கூட இருக்கலாம், கம்பல்சரி ஒகேஷனாக கூட இருக்கலாம். அது நம்மை வதைப்பதற்கல்ல, துன்பப்படுத்துவதற்கல்ல, நம்மை மீண்டும் நம்மோடு மற்றும் மற்றவர்களோடு இணைப்பதற்காக கூட இருக்கலாம். கிறிஸ்துவின் துன்பத்தில் பங்கேற்பதுதான் உன்னதமான தவக்காலம். கத்தோலிக்க பார்வையில் மீட்பளிக்கும் துன்பம், the salvific suffering என்று சொல்லுகிறார்கள். ஏசாயா 53 ஊழியன் உயிரை சாவிற்கே ஒப்புவித்தார். நாமும் நம் ஓயின் போது, ஆண்டவரே, இந்த வழியை என் பிள்ளைகளின் மனமாற்றத்திற்காக உமக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று சொல்லும் போது அந்த சோதனை ஆசீர்வாதமாக மாறுகிறது. வீணாகப்படும் துன்பம், வேதனை இறைவனுக்காகப்படும் துன்பம் உடைய ஒரு இடமாக மாறுகிறது. The salvific suffering என்பது கத்தோலிக்க இறைகளின் ஒரு மாபெரும் பொக்கிஷம். இந்த துன்பத்தை குறித்த உலகளாவிய பார்வை அப்படியே தலைகீழாக மாறுகிறது. உலகம் துன்பத்தை வெறுக்கிறது, ஆனால் கிறிஸ்தவம் துன்பத்தை பயன்படுத்துகிறது. உலகம் துன்பத்தை வெறுத்தாலும் கிறிஸ்தவம் துன்பத்தை பயன்படுத்துகிறது. இதை நாம் ஆழமாக 4 படிகளிலே நாம் பார்க்க முடியும். வீணான துன்பம், வெளியேறப்பட்ட துன்பம் என்று பார்க்கலாம். உலக 2 வகையான துன்பங்கள் உண்டு. வீணான துன்பம், ஒருவன் கடவுள் நம்பிக்கையின்றி முறுமுறுத்துக் கொண்டே வெறுப்போடு பட துன்பம். இது அவனை இருளுக்குள் தள்ளும். அது வீணான துன்பம். மீட்பளிக்கும் துன்பம் என்ன? இயேசுவின் சிலுவையோடு தன் துன்பத்தை இணைத்து, ஆண்டவரே, இதை உலகுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஒருவன் ஏற்கும் துன்பம். இது ஒளியை தரும். இது பவுலடியார் ஒரு வியக்கத்தக்க வார்த்தையை சொல்லுகிறார் அல்லவா? கிறிஸ்துவின் துன்பங்களில் குறைபாடாக இருப்பதை என் உடலில் நான் நிறைவு செய்கிறேன். கொலோசியர் 1:24. இதன் பொருள் இயேசுவின் துன்பம் போதாது என்பதல்ல, மாறாக இயேசு தன் மீட்பின் பழியில் நம்மையும் ஒரு பங்குதாரராக, பார்ட்னராக சேர்த்திருக்கிறார் என்பதுதான். 2வது, துன்பம் ஒரு மூலதனம். ஒரு வியாபாரி எப்படி பணத்தை முதலீடு செய்யும் லாபம் ஈட்டுகிறாரோ, அப்படி கிறிஸ்தவன் தன் துன்பத்தை முதலீடு செய்து ஆன்மாக்களை மீட்க முடியும். ஒரு நோய் படுக்கையில் இருப்பவர் எழுந்து பிரசங்கம் செய்ய முடியாது, தொண்டு செய்ய முடியாது. ஆனால் அவர் படும் அந்த வழியை ஒரு வழியாக ஒப்புக் கொடுத்தால், உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு பாவியின் மனமாற்றத்திற்கு அது எரிபொருளாக மாறும். இதுதான் கத்தோலிக்க பார்வை. இறைவனுக்கு 1 கோடி ஜெபங்களை விட ஒரு நொடி பொழுது அன்போடு ஏற்கப்படும் துன்பம் அதிகம் பிரியமானது. ஏனெனில் ஜெபத்தில் நாம் பேசுகிறோம், துன்பத்தில் நாம் இயேசுவாக மாறுகிறோம். ஜெபத்தில் நாம் பேசுகிறோம், துன்பத்தில் நாம் இயேசுவாக மாறுகிறோம். நகைச்சுவையாக கூறுவது உண்டு, ஒரு கிராமத்தில் மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி இல்லை. எல்லோரும் இருட்டில் கஷ்டப்பட்டார்கள். அப்போது ஒருவன் சொன்னான், நான் ஒரு சைக்கிள் வைத்திருக்கிறேன். அந்த சைக்கிளை வேகமாக மிதித்தால் அதிலிருந்து டைனமோ வழியாக மின்சாரம் வரும், ஊருக்கே வெளிச்சம் கிடைக்கும் என்று. அவன் சைக்கிள் மிதிக்கும் போது அவனுக்கு கால் வலிக்கிறது, வியர்க்கிறது, மூச்சு வாங்குகிறது. அவன் படுவது துன்பம். ஆனால் அவன் கால் வலிப்பதால் தான் ஊருக்கே வெளிச்சம் கிடைக்கிறது. இயேசு சிலுவையில் மிதித்த துன்பம் என்ற பெடல் நான் உலகுக்கு மீட்பு என்ற வெளிச்சத்தை தந்தது. நாமும் நம் நோய், சோதனை என்ற பெடலை மிதிக்கும் போது நாம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஆன்மீக வெளிச்சம் கிடைக்கிறது. அதுதான் அன்புக்குரியவர்களே மீட்பளிக்கும் துன்பம். ஏசாயா 53 தன்மைகளோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தம்மையே குற்றம் நீக்க பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவரை நொறுக்க ஆண்டவர் திருவுளம் கொண்டார் என்பதன் ஆழம் இதுதான். தந்தை தன் மகனை துன்புறுத்த விரும்பவில்லை. ஆனால் அந்த சோதனை வழியாக மனித குலம் பிழைக்கும் என்றால் அந்த துன்பத்தை அவர் மீட்பளிக்கும் கருவியாக மாற்றுகிறார். நம் வாழ்வில் வரும் நோய் மற்றும் சோதனைகளை நம் வீணான குப்பை என்று நினைக்கிறோம். ஆனால் கடவுள் அதை சேகரித்து ஒரு வைரமாக மாற்றுகிறார். ஏன் எனக்கு இந்த நோய் என்ற கேள்வியை விட்டுவிட்டு, இந்த நோயால் நான் யாருக்கு மீட்பை கொண்டு வரப் போகிறேன் என்று கேட்க பழகுவதே இந்த தவக்கால நோக்கம். ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த வேதனை, ஏனுக்கு எனக்கு இந்த நோய் என்று கேட்காமல் இதன் வழியாக ஆண்டவர் என்னை யாரை மீட்க பயன்படுத்த போகிறார். எனவே அன்பு மக்களே, உங்கள் படுக்கையில் நீங்கள் படும் ஒவ்வொரு வேதனையும், உங்கள் கண்களில் வழியும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணாகுவதில்லை.
அவை விண்ணகத்தில் ஒரு ஆன்மீக வங்கியில், தி ஸ்பிரிச்சுவல் பேங்கில் சேமிக்கப்படுகின்றன. உங்களால் நடக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களால் துன்பம் உலகையே வளம் வந்து பலரை மீட்க வல்லமை கொண்டது. சிலுவையில் தொங்கிய இயேசுவால் எங்கும் நகர முடியவில்லை, ஆனால் அங்கிருந்துதான் அவர் உலகையே மீட்டார். இன்று முதல் உங்கள் வாழ்வில் வரும் சிறு தலைவலி, முதுகுவலி அல்லது மன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் உடனே முறுமுறுக்காமல் இப்படி சொல்லுங்கள்: ஆண்டவரே, இந்த வழியை உமது காயங்களோடு இணைக்கின்றேன். இதன் வழியாக ஒரு பாவியாவது மாறட்டும். இப்போது உங்கள் துன்பம் மீட்களிக்கும் துன்பமாக மாறும். இறுதியாக நொறுக்கப்பட்டு கிடைக்கும் நிறைவு. ஏசாயா 53:11. நாம் பட்ட துன்பத்தின் பயனை அவர் கண்டு நிறைவடைவார். தவக்காலத்தின் இறுதி நோக்கமும் இதுதான். மனித விருப்பம், எனக்கு நோய் வரக்கூடாது. கடவுள் விருப்பம், உன் நோய் உன்னை தூய்மையாக்கட்டும். நோய் நீக்குவது விட அதன் நோயின் வழியாக கடவுளை கண்டடைவதே மிக ஆசீர்வாதம். இந்த தவக்கால வழிபாட்டில் உங்களை நொறுக்க இறைவன் அனுமதித்தால் பயப்படாதீர்கள். நொறுக்கப்பட்ட திராட்சைதான் ரசமாக மாறுகிறது. நொறுக்கப்பட்ட மலர்தான் நறுமணமாக மாறுகிறது. ஏசாயா 53 உறுதிமொழி எடுப்போம். அவர் தம் உயிரை சாவிற்கு ஒப்புவித்தார். நாமும் நம்முடைய சுயநலத்தை சாவுக்கு ஒப்புவிப்போம். அங்கேதான் நிறைவாழ்வு இருக்கிறது. நொறுக்கப்படுவது நிறைவாழ்வடைய, நொறுக்கப்படுவது பல பாவிகளை மீட்க. ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போமா? துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை அவர் நம்மை அழிக்க மாட்டார். நம்மை புடமிட்டு உயர்த்துவார். ஆமென்.